ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து 11 மணிலேருந்து விலாக் எடுக்கிறேங்க. இது வந்து சாலட் சாப்பிட்லான்னு சொல்லி முளைக்கட்டின பயிறு இருக்குது, அதில் கொஞ்சம் உப்பு போட்டிருக்கேன். இது கொஞ்சம் லெமன் புழிஞ்சிக்கலாங்க. புழிஞ்சிட்டேங்க. இப்போ கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம். அப்புறம் கொஞ்சம் கடுகும் வரமிளகாவும் தாளித்து கொட்டிக்கலாங்க. அடுத்தது வந்து சொரக்காய் கூட்டு செய்யலாங்க. ஒரு குக்கர் வச்சுருக்கேன். கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கிறேங்க. கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி ஊற்றுனதுக்கப்புறமா குக்கர் மூடி வச்சு ஒரு 2 விசில் வந்ததுக்கப்புறமா பார்க்கலாம். பாருங்கள், எல்லாம் நல்லா வெந்துருச்சு. இந்த மாதிரி கரண்டி வச்சு நல்லா எல்லாம் மசிச்சு விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா கொஞ்சம் கொத்தமல்லி தழை போட்டு எடுத்து பாத்திரத்தில் ஊற்றிக்கலாங்க. அடுத்தது வந்து கோவக்காய் புளி குழம்பு செய்யலாங்க. அதில் குக்கரில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். இதில் காயெல்லாம் போட்டு ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. இதில் வந்து கொத்தமல்லி தூள், ஜீரகத்தூள், உப்பு, பெருங்காயத்தூள், மிளகாத்தூள், அப்புறம் வந்து கொஞ்சமாக சாம்பார் தூள் போட்டிருக்குறேங்க. நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அது வந்து கொஞ்சம் புளி தண்ணி ஊற்றிக்கலாங்க. புளி கொஞ்சம் கம்மி பண்ணிவிட்டு ஒரு 2 தக்காளி நல்லா அரைச்சி அதை ஊற்றிக்கலாங்க. இதில் வந்து கொஞ்சமாக வெல்லம் போட்டுக்கலாம். எல்லாம் கலந்ததுக்கப்புறமா ஒரு விசில் விட்டு எடுத்துக்கலாங்க. மத்தியானம் லன்ச்சு ரெடி ஆகிடுச்சுங்க. மத்தியானம் எல்லாம் சாப்பிட்டு தூங்கி எழுந்திரிச்சாச்சுங்க. இப்போ வந்து துணி மடிக்கலாங்க. இப்போ சாயங்காலம் டீ குடிக்கலான்னு டீ வச்சுட்டு இருக்கிறேங்க. ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு தட்டுவடை செட்டுங்க. பாருங்க, மாங்காய் செட்டு, அப்புறம் வெறும் சாதா செட்டு, அப்புறம் தக்காளி செட்டு. ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற கோவிலுக்கு போயிட்டு வந்தோங்க. நைட்டு டின்னர் வந்து ரவா தோசையும் புதினா சட்னிங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.